அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு நம்ம ரோட்டு கடை பட்டாணி மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 வெங்காயம் 2 தக்காளி ஃப்ளஷ் மோடில் வச்சு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிட்டு 2 பட்டை 1 லவங்கம் அதை போட்டு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், 10 மினிட்ஸ் ஆகும். ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள், கல்லுப்பு தேவையான அளவு, இது 4மே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் வதங்கணும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு நான் ஒரு 1/4 கிலோ அளவு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நைட்டே ஊற போட்டுட்டேன், மார்னிங் செய்கிறேன். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது முழுகிற அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இப்போது இதை ஒரு பவுலில் போட்டு இதுக்கு மேலே வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கார்ன் சிப்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட போட்டுட்டா சூப்பரான ரோட்டு கடை பட்டாணி மசாலா தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.